வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் பயிற்சி 6ல் 4ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கடலின் நீர்மட்டத்திலிருந்து 40 மீட்டர் மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை 30 டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார் எனில் கப்பலிலிருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும் காண்க. நம்ம ரெண்டு இது கண்டுபிடிக்கணும். பாருங்க, கடல் மட்டத்திலிருந்து ஒரு 40 மீட்டர் உயரத்துல இருக்கிறாரு. சரியா? கப்பல்ல 40 மீட்டர் உயரத்துல இருந்துட்டு ஒரு குன்றை பாக்குறாரு. மலை தெரியும் இல்லையா? தரையில இருக்கக்கூடிய மலை, அதை பாக்குறாரு. உச்சியை பார்க்கும்போது 60 டிகிரி, அடிப்பகுதியை பார்க்கும்போது 30 டிகிரி. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கப்பலிலிருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும் கண்டுபிடிக்கணும். பாருங்க, படம் வரைஞ்சிருமா? முதல்ல கடல் மட்டத்தை வரைஞ்சிருமா? இதான் என்னது? கடல் மட்டம். இதுதான் என்னது? ஒரு 40 மீட்டர் உயரம். கப்பல்ல ஒரு 40 மீட்டர் உயரமுள்ள ஒரு இடத்துல நிக்கிறார். சரியா? இது குன்றா எடுத்துக்கலாம். இதுதான் குன்று, இது தரை. தரை கடல் மட்டம். சரியா? ரெண்டும் ஒன்னாவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் பார்க்க போறாரு. எவ்வளவு மீட்டர் உயரத்துல? 40 மீட்டர் உயரத்துல இருக்காரு. இங்க இருந்து பார்க்கறதுனா இங்க என்ன வரணும்? ஒரு பார்வை கோடு வரணும். எதை பார்க்கறாரு? இந்த இடத்துல இருந்து 40 மீட்டர் உயரத்துல இருந்து அந்த குன்றோட உச்சியை பார்க்கறாரு. உச்சியை பார்க்கும்போது ஏற்ற கோணம் 60 டிகிரி. இதே இடத்துல அந்த குன்று தெரியுது. அந்த குன்றோட அடிப்பகுதியை பார்க்கறாரு. அடிப்பகுதியை பார்க்கும்போது இறக்க கோணம் 30 டிகிரி. பேர் கொடுத்துருவோமா? ஏ பி சி டி இ. சரியா? இப்ப பாருங்க, இதுதான் என்னது? கப்பல் 40 மீட்டர் உயரத்துல இருக்காரு. இந்த பிசி இதான் என்னது? கப்பலுக்கும் குன்றுக்கும் இடையே உள்ள தொலைவு. எக்ஸ் எடுத்துக்கலாமா? எக்ஸ். இங்க எக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அங்க எவ்வளவுதான்? எக்ஸ் தான். ஏன்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் கிடைமட்ட தூரம் எந்த இடத்துல எடுத்தாலும் சமமா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்க, ஏபி 40 அப்படின்னா இங்கேயும் கண்டிப்பா எவ்வளவுதான் இருக்கும்? 40 மீட்டர் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த இதுதான் நமக்கு வேணும். ஹச்ன்னு எடுத்துக்கலாமா? ஹச். இப்ப பாருங்க, இந்த இடத்துல செங்கோணம் உண்டாகும், இங்கேயும் செங்கோணம் உண்டாகும். சரியா? இப்ப பாருங்க, இதான் முக்கியமான பாயிண்ட். இந்த செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம், குறுங்கோணத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய இது எதிர்பக்கம், இதுதான் அடுத்துள்ள பக்கம். அதே மாதிரி இந்த முக்கோணத்தை எடுத்தோம்னா செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இது கர்ணம், இது எதிர்பக்கம், இதான் அடுத்துள்ள பக்கம். ரெண்டுக்கும் எது இருக்கு? பொதுவான அடுத்துள்ள பக்கம் இருக்கு. சரி, நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதான் என்னது? குன்றுக்கும் கப்பலுக்கும் இடையே உள்ள தொலைவு. அதுக்கு அடுத்து குன்றோட உயரம். பாருங்க, ஹச்சை கண்டுபிடிச்சு அது கூட 40 கூட்டணும். இதான் என்னது? குன்றின் உயரம். சரியா? மேல எழுதிட்டோம் பாருங்க. குன்று மற்றும் கப்பல் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு எக்ஸ் மீட்டர், குன்றோட உயரம் ஹச்னு எழுதிக்கிட்டோம். நீங்க இந்த 2 லைனை எழுதாம கடைசியில எழுதிக்கிட்டாலும் தப்பு கிடையாது. இது எழுதுன்னு அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, படத்திலிருந்து முதல்ல எந்த செங்கோண முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம்? படத்திலிருந்து ஏற்கனவே எழுதியிருக்கு. சரி, பரவாயில்ல, எழுதிட்டேன், பரவாயில்ல. செங்கோண முக்கோணம். எந்த செங்கோண முக்கோணம்? முதல்ல இதை எடுத்துக்கலாமா? ஏசிஇயில் இந்த செங்கோண முக்கோணத்துல எக்ஸ் வேணும், எதிர்பக்கம் தெரியும், அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம். அப்ப எது? டேன் தானே. டேன் எத்தனை டிகிரி கோணம்? 30 டிகிரி கோணம் உண்டாகுது. ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எது எதிர்பக்கம்? பாருங்க, சிஇ தான் எதிர்பக்கம். எது அடுத்துள்ள பக்கம்? ஏஇ தான் அடுத்துள்ள பக்கம். சரியா? இப்ப பாருங்க, tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3 ஈக்குவல் டு சிஇ. பாருங்க, சிஇன்றது எவ்வளவு? 40 பை ஏஇ பாருங்க எக்ஸ். சரியா? இப்ப பாருங்க, எக்ஸ் வகுத்தலுக்கு வந்தா பெருக்கலா மாறும். 1 எக்ஸ் பெருக்கினா எக்ஸ், √3 வகுத்தலுக்கு வந்தா பெருக்கலா மாறும். அப்ப 40 √3 பெருக்கினா 40√3 மீட்டர். இது 1ன்னு வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். சரியா? இதுல இந்த √3க்கு பதிலா நம்ம 1.732 மாத்திரம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸோட மதிப்பு கிடைச்சிரும். மாத்திருவோமா? பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 40, √3க்கு பதிலா 1.732. எக்ஸ் ஈக்குவல் டு இதை 40 கொண்டு பெருக்க போறேன். என்ன செஞ்சிடலாம்னா 4 கொண்டு பெருக்கி கடைசியில 0 சேர்த்துக்கலாமா? பாருங்க, 4 2 8, 4 3 12, 12க்கு 2 மிச்சம் 1,
4 28, 1 கூட்டினா 29, 29க்கு 9 மிச்சம் 2, 1 4 4, 2 கூட்டினோம்னா 6. இந்த 0 கடைசியில் சேர்த்துருங்க. 40ஐயும் இதையும் பெருக்குனா இந்த ஆன்சர் வருது. பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் 3 இலக்கம் 1 2 3 3 இலக்கம் தள்ளி இங்க புள்ளி வச்சிருந்தோம். அப்ப x = 69.28. இது 0க்கு மதிப்பு கிடையாது. இதான் என்னது? எதுக்கு இடைப்பட்ட தொலைவு? கப்பலுக்கும் குன்றிற்கும் இடையே உள்ள தொலைவை கண்டுபிடிச்சிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த செங்கோண முக்கோணத்தை நம்ம எடுக்க போறோம். எந்த செங்கோண முக்கோணம்? செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம். எந்த செங்கோண முக்கோணம்? AED. பாருங்க, AED. இந்த செங்கோண முக்கோணத்தை எடுக்கும். ஹச்சோட மதிப்பு நமக்கு வேணும் இல்லையா? அதனால அப்போ செங்கோண முக்கோணம் AEDல என்ன விகிதம்? tan தான். tan தீட்டா. தீட்டாவுக்கு பதிலா எத்தனை டிகிரி இருக்கு? 60 டிகிரி இருக்கு. எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்க பாருங்க, இதுல 60 டிகிரி தான் இருக்கு. எதிர்பக்கம் எது? DE தான் எதிர்பக்கம், AE தான் அடுத்துள்ள பக்கம். அப்ப இந்த இடத்துல DE பை AE மதிப்புகளை பிரதியிடுங்க. tan 60 டிகிரியோட மதிப்பு √3. எதிர்பக்கம் DE வந்து H. பாருங்க, இது H, இது வந்து X பை X. சரியா? இப்ப பாருங்க, √3 இந்த X இங்க வந்தா பெருக்கலா மாறும், =H. இப்ப பாருங்க, நமக்கு Xோட மதிப்பு இங்க இருக்கு. இதை கொண்டு வந்து நம்ம பிரதியிட போறோம். 1ஐ பிரதியிட போறோம். வேணா இதை 2 எடுத்துக்கலாமா? 2. சமன்பாடு 1ஐ 2ல் பிரதியிட. 2வது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். ஈஸியா பிரதியிடலாம். பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, √3 X. Xக்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? 40 √3. 40 √3. √3 அப்படியே எழுதிட்டோம். Xக்கு பதிலா 40 √3 = என்ன இருக்கு? இந்த H அப்படியே வந்துடும். இந்த H அப்படியே வந்துடும். சரியா? இப்ப பாருங்க, 40 அப்படியே இருக்கட்டும். 40 அப்படியே இருக்கட்டும். √3 பெருக்குனா 3. அதாவது √3 பெருக்குனா √9. 9க்கு வர்க்கமூலம் எடுத்தா 3. அதான் நேரடியாக எழுதிட்டேன். =H. இப்ப பாருங்க, 40 பெருங்க. 40 3 120 =H. சைடை மாத்திங்க. அப்ப H = 120 மீட்டர். நமக்கு தேவையானது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். எடுத்து எழுதிருமா? therefore கப்பல் குன்று இடைப்பட்ட தொலைவு. முதலுது கப்பல் குன்று, இது ரெண்டுக்கும் இடையே உள்ள தொலைவு. என்ன எடுத்திருந்தோம்? Xன்னு தானே எடுத்திருந்தோம். பாருங்க, Xோட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். 69.28 மீட்டர். 69.28 மீட்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க, குன்றின் உயரம். குன்றின் உயரம் பாருங்க, படத்தை பாருங்க. இதான் குன்றோட உயரம். மொத்த உயரம் என்ன? இங்க ஒரு 40 இருக்கு, இங்க ஒரு H இருக்கு. ரெண்டையும் கூட்டினாதான் என்னது? குன்றின் உயரம். எதை கூட்டணும்? 40 + H = 40 அப்படியே வந்துடும். Hோட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க. எவ்வளவு இருக்கு? 120. ரெண்டையும் கூட்டுங்க. 40ஐயும் 120ஐயும் கூட்டினா 160 மீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான குன்றின் உயரம். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.